நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அதனது செய்தி தொடர்பாளர் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் வைகை செல்வன் தொடர்பில் இருக்கிறார். திரு வைகை செல்வன், அதிமுகவுடைய இன்றைய நிலைப்பாடு இதில் என்ன பல நிலைப்பாடு எடுத்திருக்கிறீங்க இதில்? அதாவது குடியுரிமை திருத்த சட்டத்தில் சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்கிற அடிப்படையில் இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இன்ன பிற சிறுபான்மை இனக்குழுக்களுக்குமான வாய்ப்புகளை இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வழங்கியிருக்கிறது. அவற்றை மிக லாபகமாக இஸ்லாமிய பெருமக்களில் தவிர்த்திருக்கிறார். ஆகவே இந்தியாவுக்கு வர விரும்புகிற இஸ்லாமியர்களுக்கு ஏன் இந்த முரணான திருத்த சட்டம் அமைந்திருக்கிறது என்பதும், அதே சமயம் இஸ்லாமியர்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தும் முடிவும் கூட. ஆக இந்த தருணத்திலே பல்வேறு, அதாவது ஒரு மதத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் அல்லது ஒரு பயம் ஏற்படுகிற நிலையில் வருகிற போது அவர்கள் இந்திய குடியுரிமையிலே வரலாம் என்ற திருத்த சட்டம் தான் சொல்லுகிறது. ஆனால் அதே அடிப்படையிலே ரோஹியாங்குகள் சிரமப்படுகிறார்கள், இன்னும் பல்வேறுபட்ட இஸ்லாமிய குழுக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை தர வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து. இவ்வளவு ரிசர்வேஷன் உங்களுக்கு இருக்கு, ஆனா இன்னைக்கு இது அமலாக்கத்துக்கு வருகிறது அப்படின்னா இதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்களிப்பும் உண்டு என்பதை நீங்க ஏற்றுக்கணும் தானே? இன்னைக்கு அதிமுக இந்த சட்டத்துக்கு நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கல அப்படின்னா இன்னைக்கு இது அமலாக்க ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ யூ ஆர் அ பார்ட் ஆஃப் இட். அதாவது அஸ்ஸாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுடைய அடிப்படையில் தான் இந்த திருத்த சட்டத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலகட்டத்தில் ஆதரவு தெரிவித்தது. அதே சமயத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடியார் அவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டிலே குடியுரிமை சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் என்று அப்போதே அறிவித்தார்கள். ஆக அதே நிலைப்பாடு தான் இப்போதும் தொடர்கிறது. ஆக அன்றே நாங்கள் எடுத்த முடிவு, அஸ்ஸாம் பொறுத்த மாத்திரத்திலே அங்க இருக்கக்கூடியவர்கள் குடியுரிமை பிரச்சனை எழுந்திருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்தோமே தவிர, இப்போது நாங்கள் தெளிவோடு இருக்கிறோம். இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இந்த வாய்ப்பை தர வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மையினர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த குடியுரிமை சட்டம் அவசர கோலத்தில் அள்ளி தெளித்திருக்கிறது என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து. இந்த அமலாக்கத்தை நீங்க எதிர்க்கிறீங்க? கண்டிப்பா. இன்ட்ரெஸ்டிங் திரு வைகை செல்வன். தமிழ்நாடு அரசு இது இங்க அமலாக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியான நிலைப்பாடு எடுத்திருக்கு, அதை வரவேற்கிறீங்களா? இல்ல, அதாவது நிச்சயமாக வரவேற்கலாம். ஏனென்று சொன்னால் குடியுரிமை திருத்த சட்டத்தில் நாங்கள் ஆட்சியில் இருந்த போது அதே நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் உங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல ஒண்ணு, அது நீங்க ஒரு வேஃபர்த்தின் மார்ஜின்ல தான் பாஸ் ஆச்சு, அதிமுக தான் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு. இது சார்ந்த விவாதங்கள் பெருகும்பொழுது அதை நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சொல்லி வருது, அதை எப்படி எதிர்கொள்வீங்க பொலிட்டிக்கலா? நிச்சயமாக அதைத்தான் நாங்கள் சொன்னோம். ஏற்கனவே திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லுகிறேன். அஸ்ஸாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையை அறிந்துதான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு தந்தோம். நாடு முழுவதும் என்கிற நிலைப்பாடு எடுவானால் அதற்குரிய மாற்று அதுல நீங்க வலியுறுத்தி இருக்க முடியும் தானே? இப்போ இலங்கை தமிழர்களையும் சேருங்க அப்படின்னு அதிமுக அஃப்கோர்ஸ் நீங்க அதை நாடாளுமன்றத்தில் உரையா பேசினீங்க, அதை இன்னும் கண்டிஷன் பண்ணியிருக்கணும், இன்னும் வலுவா அதை உறுதி செஞ்சுட்டு நீங்க வாக்களிச்சிருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களின் ஹைன்சைட் இருக்கு தானே செய்து? இல்ல, அது அப்பொழுது நடந்த நிகழ்வு தான். தற்போது இருக்கக்கூடிய நிகழ்வின் அடிப்படையிலும் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த போதும் இலங்கை தமிழர்களுக்கான உரிமையும் அதே சமயத்தில் இஸ்லாமியர்களுக்கான உரிமையும் இங்கு தரப்பட வேண்டும். குடியுரிமை திருத்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த மாத்திரத்தில் அமலுக்கு வருவது இயலாத காரியம் என்கிற கருத்து தான் அப்போது நாங்கள் சட்டமன்றத்திலே வெளிப்படுத்தினார் முதலமைச்சராக இருந்த இன்றைய எதிர்க்கட்சி தலைவர். அதே கருத்தை தான் நாங்கள் மீண்டும் வைக்கிறோம். நன்றி டாக்டர் வைகை செல்வன். தேங்க்யூ வெரி மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.